அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜூலை மாத ராசி பலன்கள். ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். மீனராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். உங்கள் ராசியில் சனி இருக்கார். ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. சொந்த வீட்டில் ரிஷபராசியில் இருக்கார். மிதுன ராசியில் சூரியனும் குருவும் சஞ்சரிச்சுருக்காங்க 4ஆம் இடத்துல. 5ஆம் இடத்துல புதன் கடகராசியில் இருக்கார். 6ஆம் இடத்துல செவ்வாய் கேது சூரியனோட வீட்டில் சிம்மராசியில் இருக்காங்க. 12ஆம் இடத்துல ராகு கும்பராசியில் இருக்காங்க. இதுதான் ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஜூலை மாதம் 16ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடந்துடும். ஜூலை மாதம் 26ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். 28ஆம் தேதி ஜூலை 28ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ஜூலை மாதம். சரிங்களா? உங்கள் ராசிநாதன் பாருங்கள், குரு 4ஆம் இடத்துல இருக்கார். அது ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். சரிங்களா? ஆனால் ராசியில் சனி இருக்கக்கூடாதுங்க. சனி இருந்தால் போட்டு குழப்பம், உங்களை போட்டு ஒரு வழி பண்ணும். அடித்து போட்ட மாதிரி இருக்கும், டயர்டாக இருக்கும், சோம்பேறித்தனமாக இருக்கும். காலையில் எந்திரிச்சா உடனே ஒரு சில பேர் ஃப்ரெஷ்ஷப் ஆகி வருவாங்க. அந்த ஃப்ரெஷ்ஷானுமே உடம்புல ஏதோ ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். அடித்து போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். யாரோ நம்ம உடம்புல இருக்காங்க, யாரோ நம்மளுக்கு பூந்துட்டாங்க, யாரோ நம்ம செஞ்சு வச்சுட்டாங்க கூட சில பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா, ராசியில் இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பு, ஒரு இருள் கிரகம் உங்கள் மேலே இருக்கிறனால நம்ம மேலே ஒரு கல்லை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? பாரமாக இருக்கும், டயர்டாக இருக்கும், சோம்பேறித்தனம் இதெல்லாமே வரும். இதில் வந்து முழுக்க காரணம் ராசியில் இருக்க சனி தான். அதனால் டயர்ட்னஸ் தான். அதனால தான் உங்களுக்கு டயர்ட்னஸ் வந்துருக்கு. சரிங்களா? இறை வழிபாடு பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் அப்படியே தியானம் பண்ணி கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பம் உங்களை போட்டு, ஒரு மைண்டு தெளிவு இருக்காது, குழப்பமாக இருக்கும். அடுத்தவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்பீங்க. மீனராசிக்காரங்களே ஒரு கடுமையான குழப்பத்தில் தான் இருக்கீங்க, மன அழுத்தத்தில் இருக்கீங்க, நோய் நொடியில் இருக்கீங்க, உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்கீங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? டிப்ரெஷனில் இருக்கீங்க, மன அழுத்தத்தில் இருக்கீங்க. அதுதான் உண்மை. 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். என்ன தான் மன அழுத்தம் அப்படி இப்படி இருந்தால் கூட முயற்சி பண்ணுங்கள். இப்போ வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க, வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள், வேலை கிடச்சிரும். புதுசாக வேலையை மாற்றுறவங்க யோசிச்சு முடிவு எடுங்க. ஏன்னா வாண்டடாக உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகி வேறு இடத்துல இருந்து உங்களுக்கு கூப்பிட்றாங்க, வேலை வெளியூர் வெளிநாட்டில் கூப்பிட்றாங்கன்னா போங்க. நீங்களாக முயற்சி பண்ணி வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு, நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், நான் இந்த சம்பளம் பத்தலை, நான் பெருசாக ஆசைப்பட்றேன் அப்படின்னலாம் போனீங்கன்னா இருக்கிறத விட்டு பறக்கிறக்கு ஆசைப்பட்ட கதையாக போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையிலும் பிரச்சனை வரும், போகிற வேலையிலும் பிரச்சனை வரும். அப்போ இருக்கிற வேலையே உங்களுக்கு பரவாயில்லன்னு தோணும். சரிங்களா? அதனால் இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகாமல் இருக்கிறது நல்லதுங்க. புதுசாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள், நல்ல வேலை கிடச்சிரும் உங்களுக்கு. சரிங்களா? தம்பி தங்கச்சியோட ஆதரவு கிடைக்கிறது, முயற்சி ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகுது, எல்லாமே 3ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் கண்டிப்பாக கொடுத்துருவார். 4ஆம் இடத்துல குரு, ராசிநாதன் 4ஆம் இடத்துல குரு இருக்கிறனால அம்மாவோட ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாகும். உங்களுக்கே ஹெல்த்தில் நிறைய பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சமாக சமாளிப்பீங்க, அவ்வளோதான். ஆனால் அம்மாவோட ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தியாகும். சரிங்களா? இந்த மாதம் 5ல் புதன் இருக்கார். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. 5ல் புதன் இருக்கிறதும் 7ஆம் அதிபதி 5ல் இருக்கிறதும் காதல் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகுது. இல்லை அரேஞ்ச் மேரேஜ் ஏற்கனவே வீட்டில் பார்த்துட்டாங்க, நிச்சயம் பண்ணிட்டோம், திருமணம் நல்லபடியாக நடக்குமா, நல்லபடியாக நடக்கும். அல்ல திருமண ஏற்பாடு, திருமணத்துக்கான முயற்சி, திருமணத்துக்காக பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னேற்பாடு பண்ணுறது, வரன் பார்க்குறது, இது அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். ஏன்னா 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல காதல் ஸ்தானத்தில் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வரும். சரிங்களா? 6ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்காருங்க. எதிர்ப்புகளை சமாளிப்பீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்ப்புகளை சமாளிச்சிருவீங்க. 6ல் செவ்வாய் கேது இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. எதிரி இருந்தாலும் அந்த எதிரி சமாளிப்பீங்க. உடம்புல நோய் நொடி இருக்க நோயை சமாளிப்பீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா மீனராசிக்காரங்களே புத்திசாலி, கழுவற மீன் நழுவற மீன் சொல்லுவாங்க. எந்த பிரச்சனை வந்தால் எங்கே டேக் ஆஃப் ஆகணும், எங்கே பிரச்சனை சமாளிக்கணும், எப்படி எஸ்கேப் ஆகணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் ஈஸியாக பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. சரிங்களா? உங்களுக்கு பாருங்கள், 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். தொழிலை காப்பாற்றுவீங்க. 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதும் ராசிநாதனே அவராக இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வராது உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த மாதம் நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும். வீடு வாங்கணுமாங்கிறது அல்லது நிலம் வாங்குறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் வாங்குறது, 2 வீலர் 4 வீலர் வாங்குறது, வீடு கட்டுறது, இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் சொல்லலாம். சரிங்களா? பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் வரும். ஓரளவுக்கு லாபம், பெருசாக சம்பாதிக்கலைன்னா ஓரளவுக்கு லாபம் வரும். புதுசாக ஆரம்பிக்கிறவங்க யோசிச்சு முடிவெடுங்க. உங்களுக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு, ஜென்ம சனி போயிட்டுருக்கு. பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு சாதகமாக பாதகமாக செக் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது உங்களுக்கு. ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு இருந்து உங்களுக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். சரிங்களா? சில விரயங்கள் கொடுக்கும். ஒன்றா சுப விரயத்தை கொடுக்கும், இல்லை மருத்துவ செலவு கொடுக்கும். ஆனால் பெரிய பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? என்ன காரணம்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். 12ல் ராகு இருந்தால் கூட சில பிரச்சனைக்கு டிஸ்டர்ப் பண்ணுவார். குரு பார்க்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுப விஷயமாக சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுறது, முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வீடு வாகனம் வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் 12ல் இருக்க ராகு கண்டிப்பாக கொடுப்பார். 4ஆம் இடத்தில் இருக்க குரு கண்டிப்பாக கொடுப்பார். 9ஆம் பார்வையே உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம், இதெல்லாம் பிரச்சனை வராதுங்க உங்களுக்கு. சரிங்களா? வெளிநாடு போகலாம், வெளிமாநிலம் போகலாம். ஆனால் வந்து வேலை விஷயமா போகிறீங்கன்னா
இருக்கிற வேலையை விட்டுட்டு போகாதீங்க. உங்களுக்கு வேலை இல்லாமல் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க மட்டும் அந்த இடத்துக்கு போங்க, வேலைக்கு போங்க. இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம். அதனால தான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன். மற்றபடி பாஸ்போர்ட் கிடைக்கும், விசா கிடைக்கும், பிஆர் கிடைக்கும், அத்தனை அமைப்புமே உங்களுக்கு 12ல் இருக்கிற ராகு குருவோட பார்வை மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். என்ன தூக்கத்தை கெடுக்கும். 12ல் ராகு இருந்தாலும் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும், லேட் நைட்டாக தூங்குற மாதிரி வரும், அப்படியே நம்மளை பித்து பிடிச்ச மாதிரி உட்கார வைக்கும், மன அழுத்தம் இருக்கும். ஆனால் குருவோட பார்வை எதையுமே உங்களை சமாளிக்க வைக்கும். கவலையப்பட வேண்டாம், இதெல்லாம் கடந்து போகுது. சரிங்களா? அதனால் பயப்பட வேண்டாம். நீங்கள் இந்த ஜூலை மாதம் ஓரளவுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பர்னு சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடச்சி, சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குற அளவுக்கு, குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்காச்சு உங்களால் கண்டிப்பாக சமாளிக்க முடியும். கேட்ட கடன் கேட்ட இடத்துல கேட்ட உதவி கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் பயப்படவே வேண்டாம். மீனராசிக்காரங்க நல்லா இருக்க போகிறீங்க, சமாளிக்க போகிறீங்க. பிரச்சனை இருக்கும், வரும், ஆனால் சமாளிக்க போகிறீங்க. அதை நினச்சி பெருசாக பாதிப்பு இருக்குது, அதை நினச்சி பெருசாக கவலைப்பட்டு ஒரு பாதிப்பில் போய் மாட்டிக்காதீங்க, பிரச்சனையை போய் சிக்கிக்காதீங்க. சரிங்களா? ஜென்மசனி காலகட்டங்கள் இப்படி தான் இருக்கும், மன அழுத்தம் கொடுக்க தான் செய்யும். ஆனால் ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறனால கண்டிப்பாக சமாளிக்கக்கூடிய மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக இருக்கும். அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களும் சில அனுபவங்களும் இந்த மாதம் கிடைக்கும். அதனால் பயப்படாதீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான பலன். நம்ம இப்போ ஜூலை மாத ராசி பலன் பார்த்துருக்கோம். இது ஒரு ஜென்ரலான ஒரு பலன் தான் பார்த்துருக்கோம், ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் அப்படி செட் ஆகிடாது, எல்லாத்துக்கும் பொருந்தாது. சரிங்களா? நான் சொன்னது பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு பொருந்திடும், 70% 80% கூட பொருந்திருக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஜாதக தசாபுத்தி மேட்ச் பண்ணால் தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? ஒரு சில பேர் நீங்கள் சொன்னது எதுவும் நடக்கலைங்க சார், நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் கெட்டது சொல்கிறீங்க, எங்களுக்கு நல்லது நடக்குது, நீங்கள் நல்லது சொல்கிறீங்க, எங்களுக்கு கெட்டது நடக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம், அவங்கவுங்க ஜனன ஜாதகம்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ மேஷராசினா மேஷராசியில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க, ஒரே மாதிரி நடக்குதா? கிடையாது. அதே மாதிரி தான் 12 ராசி மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அனுபவங்களும் ஒரு சில விஷயங்களும் அவங்கவுங்க கர்மாவிப்படி தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தாங்க ரொம்ப முக்கியம். தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறது நவகிரகங்கள் தான், அதில் சந்தேகமே கிடையாது. அந்த நவகிரகங்கள் 9 கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, அதேமாதிரி சுக்கிரன், சனி, ராகு, கேது. இது அந்தந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு மாறும். ஆனால் ராசி பலன்கிறது பொதுவாக நம்ம பார்க்குறோம். வான்மண்டலத்தில் இப்போ கிரகங்கள் கோச்சாரத்தில் இப்போ கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பு வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் பிறப்பு ஜாதகங்கிறது நீங்கள் பிறக்கும் போது கிரகநிலை எப்படி இருந்தது, எந்த அமைப்பில் பிறந்தீங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, டைம் ஆஃப் பர்த் என்ன, பிளேஸ் ஆஃப் பர்த், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும். அதுதான் உங்களுக்கு 80லேருந்து 85% பேசும். கோச்சார பலன் 15லேருந்து 20% பேசும். ஒரு சில பேருக்கு 80, 70, 80% கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாதக தசாபுத்தியும் கோச்சாரமும் இப்போ அப்படியே மேட்ச் ஆகும். சரிங்களா? இப்போ நல்லது கோச்சாரம் நான் நல்லது சொல்லியிருக்கேன்னா உங்கள் ஜாதகமும் நல்லா போயிட்டு இருந்திருக்கும். அப்படியே அவங்களுக்கு தான் ஒரு 70% மேட்ச் ஆகும். ஒரு சில பேருக்கு மேட்சே ஆகாது. நான் சொல்கிறதுக்கு நான் சொன்னது ஒன்று நடக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி நடந்துகிட்ருக்கும். நான் சொன்னது ஒன்று உங்களுக்கு நடக்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதனால் புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தில், தனிப்பட்ட ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன, இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? அதை வச்சு பார்த்தா தான் நம்ம 100% அக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ செட்டில் ஆவீங்க, உங்கள் லைஃப் எப்போ மாறுமா மாறாதா, எந்தெந்த காலகட்டங்கள் என்னென்ன நடக்கும், உங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய காலகட்டம் எப்போ வரும், உங்களுக்கு எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்கும், இல்லை கெட்ட நேரத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இது எல்லாமே அவங்க சுயஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் 3 நட்சத்திரத்தில் இருப்பீங்க. அப்போ நம்ம ஒரு ராசி பலன் பார்க்குறோம். ஒரு ராசியில் 3 நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதத்தில் இருப்பாங்க. அந்த பாதத்தில் எல்லாருமே ஒரே பாதத்தில் பிறக்கிறது கிடையாது. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் பிறப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தசாபுத்தியும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில அமைப்பும் அந்த கிரகநிலையை இப்போ உங்களை ஆட்டி படைச்சிருக்கும். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பாருங்கள், உங்களுக்கு அந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா பாருங்கள். அதை பார்த்தா தாங்க நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், இனிமேல் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாமே அக்யூரேட்டாக நம்ம 100% துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? உங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. அப்போ தான் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கண்டிப்பாக கிடச்சிடும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.